ஆக 9/9/2015 புதன்கிழமை பகல் 12:35 ஆதிபராசக்தி 10வது இலக்குள்ள ஸ்லோகத்தின் கோள்களின் சனியை வைத்து உரையாக்கம். இந்த உரையாக்கத்தின் பகுதி நவரசவாதத்தினை அமைத்தது. ஓம் விஷ்ணோ விஷ்ணு நவரசவாத நவரச பிரணவ சுலோக சக்தி நவபாஷாண நவரசவாத சத்வோ தேவி இல்லங்க நிவாரணி நவரசவாத நவகிரகோ சரஸ்வதி லட்சுமி சக்தி பூஜா ஸ்லோகே காளி காளிகே காளி துர்கே லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதி. இந்த நவரசவாத நவபாஷாண நவரசவாத சத்வோ இதிலே 9 கோள்களும் அடங்குகிறது, 27 நாட்களும் அடங்குகிறது. 9 கோள் 27 நாட்கள் அடங்குகிறது. இது அனுஷ்டிக்க வேண்டிய பூஜை வரி. ஓம் சிவாயே நமஹ, ஓம் பஞ்சாட்சர சிவாய நமஹ, ஓம் நமச்சிவாயே நமஹ, ஓம் மசிவாயே நமஹ. இதுகள் இதனுடைய மூலப்பிரகிருதி மந்திரங்கள். ஓம் தட்சிணாயன தட்சிணயாக பிரஜாபதி நமஹ, ஓம் சர்வ வில்லங்க நிவாரணாய நமஹ, ஓம் ஆயுர்தேவதாய நமஹ, ஓம் ஆயுஷ்வர்க சிவாய நமஹ, ஓம் ஷட்குணாயே நமஹ. இதுகள் தேவையானது. ஓம் சனீஸ்வராய நமஹ. இதுகள் தேவையானது. இது பூசத்தன்று, நாள் பூசம், நாள் அனுஷம், நாள் உத்திரட்டாதி, இதுகளில் விரதம் இருக்க வேண்டும். நாள் பூசம், நாள் அனுஷம், நாள் உத்திரட்டாதி இந்த நாட்களில் காலையில் எழுந்து நீராடி சிவன் கோவிலை தரிசிக்க வேண்டும். திருவாலயம் சிவன். 5 நெல்லெண்ணெய் விளக்கு, அகலில் சுட்டகலில் 5 நெல்லெண்ணெய், 5 தீபம், அது நெய்யால். அடுத்து விளக்கெண்ணெய், நெல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய். இதுகளில் சுட்ட அகலை கொண்டு தீபம் வைக்க வேண்டும். ஒரு 5 தட்டில் வைத்து தூரே நின்று சிவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இதுபோன்று 1 5, 2 5, 3 5 ஆரத்தி செய்துவிட்டால் போதுமானது. இந்த மந்திரங்களை மனனம் செய்து அல்லது எழுதி வைத்துக் கொண்டு அங்கே சொன்னால் போதுமானது. சிவபெருமானை வழிபட வேண்டும். நீங்கள் எந்த திரு ஆலயத்திற்கு செல்கிறீர்களோ
அங்கு சிவனின் பத்தினிக்கு என்ன பெயரோ அந்த பெயருடைய நாயகியையும் இந்த அகல் விளக்குகளால் ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் அகல் விளக்கு ஏற்றிய தட்டு. இது போன்று 9 முறை அவரை சுற்றி வர வேண்டும். தட்டில் வைத்த அகல் விளக்குகளை வைத்துக்கொண்டு ஏற்றி 1, 2, 3 இது கருவறையை தள்ளி அந்த கருவறை இடம் வடம் துவாரபாலகர் இருப்பார். அதை தள்ளி நந்திக்கு முன் காற்று இருக்கிறமானால் நந்திக்கு உள்ளே வைத்துக் கொள்ளலாம். நந்திக்கும் துவாரபாலகருக்கு இடையே காற்று இருக்குமானால் தூரத்தை குறைத்துக் கொள்ளலாம். இந்த ஆரத்தி எடுத்துவிட்டு பின் அதுபோன்றே அதில் உரையக்கூடிய நாயகியை, நாயகி கருவறை, நாயகி கருவறைக்கு முன் துவாரபாலகர் பெண் உருவத்தில் இருக்கும். அதற்கு நேராக சிங்கத்தின் வடிவிருக்கும். இதற்கு இடைவெளியில் இதுபோன்று 9 முறை 3 தட்டுகளால் அரங்கரிக்கப்பட்ட ஒவ்வொன்றிலும் 5 15 அகல் விளக்குகள். அந்த 15 அகல் விளக்குகளை இந்த சிங்கத்திற்கு முன் கருவறை தாண்டி அந்த துவாரபாலகருக்கு தாண்டி சிங்கத்திற்கும் துவாரபாலருக்கு இடையில் நின்று இந்த ஆரத்தி இதனை அசைத்து காட்டிவிட வேண்டும். இது பூஷம் என்று நாள் வரக்கூடிய நாளில் காலை செய்ய வேண்டும். காலையில் இதற்கு நன்றாக காய்ச்சிய பாலை தேனோடு கற்கண்டோடு நாட்டு சர்க்கரையோடு இதில் ஏதாவது ஒன்றை இணைத்து நன்றாக காய்ச்சி எடுத்து உங்கள் இல்லத்துக்குள்ளே அதை வைத்து ஆரத்தி எடுத்து அருந்திவிட்டு கோயிலுக்கு செல்ல வேண்டும். காரணம், இந்த கூற்று அக்னியின் துவக்கம். அக்னியின் துவக்கம் ஓம் நமச்சிவாய, ஓம் மசிவாய, ஓம் சிவாய, ஓம் நமச்சிவாய நமஹ, ஓம் மசிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. இந்த 3 வடிகளில் இந்த சிவனுடைய மந்திரங்கள் கொண்டாடப்படுகிறது. அதற்காக 5, 5, 5 விளக்குகள், நெல்லெண்ணெய், நெய், ஆமணக்கு எண்ணெய், அதற்காக இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவன் அக்னி ரூபம் என்பதனால் செய்யக்கூடிய அன்பர்கள் காலையில் குளித்து முடித்த பின் பால் உண்டுவிட வேண்டும். சர்க்கரை நோயுள்ளவர்கள் சர்க்கரையை தவிர்த்து நன்றாக காய்ச்சி பாலை ஆராதனை இல்லத்திலே செய்து அறிந்துவிட்டுத்தான் திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று இது ஆராதனை செய்ய வேண்டும். செய்த பின் ஒரு இரும்பு வட்டில் அதற்கீழ் மணல், மேல் இரும்பு வட்டில் அல்லது இரும்பு தகடு இருந்தால் போதுமானது. இந்த மண்ணுக்கு கீழ் பட்டு துணி சிறிதளவு இருந்தால் போதுமானது. அது தீயில் வெந்து போனால் தப்பேதும் இல்லை. ஏதாவது ஒரு முனையில் சதுரமாக யாககுண்டம், மணல், மேல் இரும்பு, இரும்புக்கு கீழ் பட்டு வைத்துக் கொள்ளலாம் அல்லது இரும்புக்கு மேல் பட்டு வைக்கலாம். மீண்டும் மணலிட்டுக் கொள்ளலாம். கோலத்தினால் வில் அம்பு போன்ற ஒரு குறியை வரைந்து கொள்ள வேண்டும். வன்னி என்ற சமத்தை
பெற்றுக்கொள்ள வேண்டும். எள், கருப்பு எள் பிரத்யோகமானது. நீலக்கல் மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம். நீலக்கல் மோதிரம் இல்லை என்றால் நீல நிறத்தால் உடை அலங்காரம் செய்து கொள்ளலாம். கருங்குவளை புஷ்பத்தை வைத்துக் கொள்ளலாம். இதுகள் இதுக்கு தேவையானது. திசை கிழக்கு பார்த்துதான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இந்த கோள் என்று சொல்லக்கூடிய சனியின் திசை மேற்காகிறது. இதுகளை சேகரித்துக் கொண்டு அதற்கு முன் பச்சரிசியை வடித்து சாதமாக்கிக் கொண்டு இந்த எள்ளை தூவி விடலாம். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு நெல்லெண்ணெய், இதே மாதிரி மற்றொரு பகுதியை செய்து கொண்டு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு நெய், இதே மாதிரி கலந்து கொண்டு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய், இதுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது. வராட்டி அவசியம். பசு சாணத்தினால் செய்த வராட்டி. அந்த வராட்டிக்கு மேல் வில் போன்ற அமைப்பை கோலத்தினால் வரைந்து கொள்ள வேண்டும். வன்னி சமத்தை அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு அகில் நெய் தீபம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னும் சொன்ன 15 அகல் திருக்கோயிலோடு முடிந்தது. அதை அங்கே விட்டு வர வேண்டியது. இந்த ஒரு அகலால் கற்பூர ஆராய்ச்சியை அந்த அகல் தீபத்திற்கு காட்டிவிட்டு வராட்டி மேல் வைத்திருக்கக்கூடிய வன்னி சமத்திலே நுழைக்க வேண்டும். இது எரிகிறது யாகும். இதுகள் அல்லாது கூட இந்த உபமான பொருள் அல்லாது கூட செய்யலாம். முன்னும் சொன்ன அந்த ஸ்லோகங்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றும் 108 சொல்லலாம். 108. இதை கிழக்கு பார்த்து பத்மாசனமிட்டு, கிழக்கு பார்த்து இது பத்மாசனமிட்டு தான் செய்ய வேண்டும். பெண்கள் கூட இப்படிதான் செய்ய வேண்டும். இந்த யஜ்ஞமுறை செய்யும் போது மட்டுமே பத்மாசனம் தேவை. இந்த யஜ்ஞமுறை செய்யாவிட்டால் பத்மாசனம் தேவையில்லை. சாதாரணமாக இந்த மூல ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டு வந்தால் போதுமானது. சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் கிழக்கு நோக்கிதான் இருக்க வேண்டும். பத்மாசனத்தோடு இருப்பது நன்மை இல்லை என்றாலும் அதனால் பிரச்சனை ஏதும் இல்லை. இது பூஷம் என்ற நாளும் அனுஷம் என்ற நாளும் உத்திரட்டாதி என்ற நாளிலும் கூடி வருகிறது. இந்த பூஷம் நாளில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சனிக்கோளானது சந்திரனோடு தொடர்பு கொள்கிறது. சந்திரனோடு தொடர்பு கொள்கிறது. சந்திரக்கோள் மூல பிரகிருதி சிவன், அக்னியின் ரூபம். மூல பிரகிருதி சிவன் அக்னியின் ரூபம். அக்னியின் ரூபம் என்பதால் இந்த வன்னி சமத்தின் வழியாக அதிகமாக அக்னி ஜுவாலை பெருகும். ஆகவே அக்னி ஜுவாலை பெருகுகிறது. ஆகவே இந்த பூஷம் என்ற நாளின் நன்னாளில் சந்திரனுடைய கதிர்வீச்சு சிவன் மேல் விழுகிறது.
சந்திரன் என்ற கதிர்வீச்சு சிவன் மேல் விழுகிறது. இந்த பால் அருந்தியதால் இந்த ஒப்பொருள்கள் இல்லாது இல்லத்தே பூஜை செய்திடும். இந்த உபமான பொருள்கள், யாகத்திற்கு தேவையான பொருள்கள் இல்லாது இந்த ஸ்லோகங்களை சொல்லிடினும் காலையில் பால் அருந்த வேண்டும். சிவன் அக்னி ரூபமானவன். எதற்காக அவன் அக்னி ரூபமாக இருக்கின்றான்? மனிதனை தேடி வரக்கூடிய காலனை விரட்டுபவன். மனிதனை தேடி வரக்கூடிய காலனை விரட்டுபவன். அவனை சாந்தி செய்வதற்காக நாம் இந்த பாலை அருந்தும்போது பித்ருக்கள் ஏற்கனவே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டிருப்பினும் அவர்களுடைய ஆசி கிடைக்கிறது. இது அமர்ந்து கொண்டு செய்யலாம், பத்மாசனம் விட்டு செய்யலாம், நின்று கொண்டு செய்யலாம். சனியின் திசை மேற்கு. சனியின் திசை மேற்கு ஆயினும் கிழக்கு முகமாகத்தான் இந்த ஸ்லோகங்களை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கக்கூடிய காலத்திலே தொடை பகுதியில், இடது தொடை பகுதியில் நரம்புகள் வழியே அந்த நாதமான சப்தம், சிவனின் ஓம்காரம், சிவனின் ஓம்காரம் நர்த்தன நடனம் இடது தொடை பகுதியின் வழியாக, இடைத்தொடையின் பகுதி வழியாக பெண் உருவு வரை மேல் வந்து, ஆண் செய்யின் ஆண் உருவு வரை மேல் வந்து நாபியை நாடுகிறது, நாபியோடு நிற்கிறது. இந்த தொடைபாகத்தின் பகுதி என்னதான்? சாபத்தை நிவர்த்தி செய்வது. ஒரு பெண் தான் வேண்டிக் கொள்வதும் ஆண் தான் வேண்டிக் கொள்வதும் முன்பகுதி தொடைப்பகுதியில் அந்த பிரார்த்தனைகள் சேர்கிறது. அங்கே சந்திரன் என்ற கோள் நிலை கொள்கிறது. சந்திரன் அது ஆண் பெண் குறிக்கு மேலே நாபி வரை செல்கிறது. அந்த நாபி வரை சென்று ஆவன செய்கிறது. என்ன இதற்கு உதாரணம்? என்ன காரணம்? மேல் துடை பகுதியின் தகுதியை பாருங்கள். அங்கே அன்னை வீற்றிருக்கிறாள். அன்னை வீற்றிருக்கிறாள். எந்த வாரியாக அன்னை வீற்றிருக்கிறாள்? சந்திர கிரகணங்களின் சக்தியை கொண்டு அன்னை வீற்றிருக்கிறாள். சாபங்கள் நிவர்த்தியாகிறது. கடுமையான சாபங்கள் குறைக்கப்படுகிறது. கடுமையான சாபங்கள் குறைக்கப்படுகிறது. மரணத்தை தழுவக்கூடிய சாபங்கள் குறைக்கப்படுகிறது. இங்கே சிந்திக்க வேண்டும். துரியோதனன் அண்ணியை அழைத்து வர சொல்லிவிட்டான். சபைக்கு வந்தாகிவிட்டது. தலை விரிகோலமாக அழைத்து வரப்படுகிறாள். அழைக்கும் போது, துச்சாதனன் அழைக்கும் போது, நான் வருகிறேன், ஒரு 2 நாள் கழித்து வருகிறேன் என்கிறாள். 2 நாட்கள் கழித்து வருகிறேன் என்கிறாள். காரணம், 3 நாள் ஆனது அன்றைக்கு அந்த அம்மையின் மாதவிலக்கு தன்மை. 4, 5ஆம் நாள் அது கணக்கில்லை. 5ஆம் நாள் வருகிறேன், எதுவானாலும் பார்த்துக் கொள்ளலாம். அவனோ விட்டதாக இல்லை. கோஷத்தனை பிடித்து, தலைமுடியை பிடித்து இழுத்து வருகிறான் தர்பாருக்குள்ளே. வந்தவுடன் வர மறுக்கும் வேளையில் துச்சாதனன் இழுத்து பிடித்து தள்ளுகிறான். அந்த அம்மை கீழே விழுகிறது. கீழே விழுந்து தர்பாரிலே அமர்ந்திருக்கக்கூடிய, ராஜ சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய
துரியோதனனை ஏறெடுத்து பார்க்கிறாள். உடனே அவன் வாய்த்த மொழி, என் மடி மீது அமர்வாயாக. அன்று அவனுடைய மடியில் சந்திரன் சனிக்கோளின் வழியாக சிவனை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வசைமொழி பாபமாக அமர்ந்தது. அதனால்தான் அவனுக்கு மரணம். துச்சாதனனுக்கும் மரணம், துரியோதனனுக்கும் மரணம். துச்சாதனனுக்கும் மரணம், துரியோதனனுக்கும் மரணம். இது போன்ற முன்னோர்களால் வந்த சாபமானது பூஷத்தினால் சீராகிறது. அடுத்து இந்த நாபியில் இருந்த சக்தியானது பிரம்மத்தை நோக்கி நமக்கு தெரியாது. பிரம்மத்தை நோக்கி அந்த அலைக்கற்றை மேலெழுந்து போகிறது. பிரம்மத்தை நோக்கி எழுந்திருக்கும் கால், பிரம்மத்தை நோக்கி எழுந்திருக்கும் கால் இந்த பிரம்மத்தின் நிலை எங்கு உருவாகிறது என்று பார்க்கிறது இந்த சக்தி. அது மாலவன் நாபிக்குள்ளே தொடுகிறது. மாலவன் நாபிக்குள்ளே தொடும்போது அந்த சக்தி ஆணா பெண்ணா என்று ஆராய்ச்சி செய்கிறது. ஆராய்ச்சி செய்யும் போது அது ஆதிபராசக்தியின் சக்தி. அது ஆதிபராசக்தியின் சக்தி என்பதை புரிந்து கொள்கிறது. இவை அனைத்துமே ஆதிசக்தியின் தொடர்புடையது. உடனே அந்த ஆதிசக்தியை இந்த சென்ற சக்தியானது வேண்டி, நான் இந்த தண்டுவடத்தின் மேலே ஏறி பிரம்மனை தொழ வேண்டும் என்று சொல்கிறது. பிரம்மனை தொட்டு அவனை வணங்கி மீண்டும் எந்த நபர் இந்த இலக்கான பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மேல் துடையின் பகுதிக்கு அன்னையை அழைத்து வந்து அமர்கிறது. இது பூஷமென்ற நாளிலே சனிக்கோளை வைத்து செய்யக்கூடிய நிலை. அங்கே இருந்த பிரம்மனையும் அவன் அமர்ந்திருந்த மலரின் தன்மையோடு அந்த தண்டுவடத்திலே கீழே இறங்கி மாலவனின் நாபிக்குள்ளே குடிகொண்டிருக்கிற ஆதிசக்தியை பெண்ணுடைய தொடைப்பகுதியிலே சந்திர கிரணங்களின் சக்தியால் சனியின் பார்வையோடு, சனி என்ற கோளின் பார்வையோடு சிவனை நோக்குகிறது. திருமாங்கல்யத்தின் கோளாறுகள், தசபாவத்தின் கோளாறுகள் அனைத்தும் இந்நாளில் பூஜை செய்யும் கால் நீங்குகிறது. அது பிறைகள் கூடி 15 பிறை, ஒரு மாதத்திற்கு 30 பிறை, 360 365 பிறைகள் ஒன்று கூடி ஒரு நாளைக்கு ஒரு பிறை. அமாவாசையிலிருந்து 15 நாள் பௌர்ணமி, பௌர்ணமியை விடுத்து 15 நாள் அமாவாசை, மாதத்திற்கு 30 பிறை கோடுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 360 கோடுகள் 1, 2, 3, 4 என்று கூடுதலாக வரலாம். அந்த 360, 64 கலைகளை, சந்திரக்கோளின் கலையை சனியோடு கூட்டி வைத்து நவபாஷாணத்தின் தன்மையும் நவரசவாதத்தின் தன்மையும் அதில் என்ன பலன்கள் உண்டோ, உலகியல் இன்பத்திற்குண்டான பலன்களை கூட்டி வைக்கிறது. உலகியல் பலன்களுக்கு உண்டானதை கூட்டி வைக்கிறது.
தங்கம் வருமா என்று கேட்கலாகாது, வராது. நவபாஷாணத்தின் மருந்து வருமா என்றால் கேட்டால் வராது. அந்த தத்துவமான சக்திகள் கிடைக்கும். அந்த தத்துவமான சக்திகள் என்பது சந்தோஷம், குறையாத வளம், பொன் வாங்கும் தன்மை, இதுகளை கொடுக்கிறது. இது தொடை, ஆண் அல்லது பெண்குறி, நாபிபாகம், நாபியிலிருந்து பிரம்மனை நோக்கி புறப்படுகிறது. புறப்படும் முன் அனந்தசேனனை தரிசிக்கிறது. அங்கிருந்து ஆதிபராசக்தியானவள் துணை கொண்டு பிரம்மத்தோடு கூடி மீண்டும் தொடை பகுதியில் வந்து அமர்கிறது. இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருத்தம். ஆனால் இந்த சத்திய தேவதின் சக்தி, இந்த சத்திய தேவதின் சக்தி பெண்களுக்குத்தான் உண்டு. சில வேளையில் தாரத்தின் குறை, தாரம் என்பது 2 வகை. ஒன்று கணவனை குறிக்கும், அல்லது மனைவியை குறிக்கும். இந்த சந்திர சனிக்கோளின் நிலைகள் ஒரு இயக்கத்தில் வரும்போது திருமணமானவர்கள் சேர்ந்து வாழ இயலாது. பிரிந்தும் போகலாம், மறைந்தும் போகலாம், மறைந்தும் இருக்கலாம். இதுகளுக்கு இது ஏதுவான ஒரு வழிமுறை. இந்த யக்ஞ உபயோகத்தில் உள்ள உபபொருள்களை விடுத்து பூஷத்தன்று இந்த ஸ்லோகத்தின் வரிகளை சொன்னால் போதுமானது. ஆனால் முதலில் குளித்து காலையில் பால் அருந்திவிட வேண்டும். பெண்தான் திருக்கோயிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க வேண்டும். தரிசித்து வரக்கூடிய காலத்தில் அனைத்தையும் முடித்து நவக்கிரகத்தனை ஒரே ஒரு முறை சுற்ற வேண்டும். ஒரு முறைதான் சுற்றி முடித்துவிட்டு அங்கே உள்ள பாலமுருகனை தரிசிக்க வேண்டும். பாலமுருகனை தரிசிக்க வேண்டும். ஏன்? முன்னம் 3 வகையான எண்ணெய் திரவியங்களால் ஆரத்தியை எடுத்து முடித்து விட்டோம். இந்த சனிக்கோளுக்கு சிவன் பிரதான தேவதை, அதனுடைய அதிதேவதை யமன். யமனா என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவன் சந்திரனின் கால் வழியாக சிவனின் அருளை பெற்று சனிக்கோளோடு கூடுகிறான். இதற்கு முன் சொன்னது சந்திரன், சனி, சிவன் மாறியும் வருவர். அப்பொழுது ஒரு பெண்ணால் அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய நோய்வாய்கள் தீர்கிறது. அதற்கு யாருடைய அருள் கிடைக்க வேண்டும்? ரசவத நாயகியான, நவபாஷாண நாயகியான, சத்வோ குணத்திலே இருக்கக்கூடிய தேவியான, நவகிரகங்களுக்கு ஆதிபத்தியமான ஆதி பராசக்தியின் அருள் வேண்டும். அதை கொடுக்கக்கூடியது இந்த நிலையில்தான். அந்த அருளினால் சனியாவனவன், சனீஸ்வரனானவன் அந்த கிரகத்திற்கு, அதாவது அந்த இல்லத்திற்கு அருளாசி வழங்கும் தேவதையாக மாறுகிறான். அருளாசி வழங்கும் தேவதையாக மாறுகிறான். முன்னும் சொன்ன நவபாஷாணத்தின் தத்துவம் வேறு வேறு. அது போகர், திருமூலர், பதாஞ்சலி போன்றவர்கள் செய்ய வேண்டியது. இதற்கு எந்த மாற்றமும் இல்லை. இது சாதாரண மேன்மக்கள் செய்யலாம். அல்லது சனீஸ்வர பகவானின் 108 திவ்ய நாமங்கள், சனீஸ்வர கோடின் 108 திவ்ய நாமங்களை சொல்லி பழகலாம். நெருப்பென்றால் வாய் சுட்டு விடாது, இனிப்பென்றால் நாக்கு இனித்து விடாது.
ஆயுள் என்றால் வளர்ந்து விடாது, மரணம் என்றால் வந்து விடாது. இது அனைத்தும் பார்த்து கொள்ளக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. இந்த தத்துவத்திலே இங்கே இருக்கிறாள். காலையில் திருக்கோயிலுக்கு செல்லும் போது கருங்குவளை மலர், தெரியாதவர்கள் வெள்ளை புஷ்பம், ப்ளூ கலந்த சங்கு புஷ்பம், மஞ்சள் நிற புஷ்பம், கருங்கோளை விசேஷமானது. இதை எடுத்துச் சென்று ஆராதனை செய்தால் போதும். தாமரை புஷ்பம் இது போன்று இதுகளால் ஆராய்ச்சி செய்வது நல்லது, ஆராதனை செய்வதும் நல்லது. திருக்கோயிலுக்கு காலையில் புறப்படும் போது உங்களுடைய கிரகம் என்ற வீடு எந்த திசையை பார்த்திருப்பினும் முதலில் வெளியே வந்து 3 அடிகள் கிழக்கு நோக்கி நடக்க வேண்டும். பின் எந்த திசையில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கும் செல்லலாம். இது பூசத்தின் நாள் இருக்கக்கூடிய காலத்திலே வரக்கூடிய நன்மைகள். இதன் தன்மை மகாபாரத யுத்தத்தில் 18ஆம் நாள் கண்ட நன்மைகள் கூடி வரும். மகாபாரதத்தில் 18ஆம் நாள் கண்ட ஜெயசக்தி அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக ஜெயதுர்கியாக இல்லத்திலே வருகிறாள். இது பூஷம் நாளில் இருக்கக்கூடிய தன்மை. செந்தர கலைகள் 360 364 65 கலைகள் நமக்கு சாதகமாக மாறுகிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் எதிர்மறையாக 2.25 நாட்கள் இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு நாள் எதிர்மறையாக மாதத்தில் 2.25 நாள்கள் இருக்கும். அதற்கு எதிர்மறை. இதுபோன்று செய்யக்கூடிய காலத்திலே அந்த எதிர்மறையான சக்திகள் 360 64 கலைக்குள் அடங்கி சாந்தத்தை கொடுக்கும். இந்த சந்திரகலை நாபியின் வழியாக மேலெழுந்து தொண்டைக்கு மாற்றப்படுகிறது. பொதுவாக இருதயத்தை வலம் வந்து அங்கே நிற்கும். இருதயத்தை வலம் வந்து யோகாசனம் செய்யக்கூடிய காலத்தில் நிற்கும். அதுவரையில் அன்னையின் பாதுகாப்பு. அதற்கு மேல் தொண்டை, புருவ மத்தி, சகசிராரம் இதுகள் யோக சித்தாந்தத்தின் பகுதி. இப்பொழுது நேராக இந்த மகாசக்தியானது தொண்டைக்கு வருகிறது, இந்த பகுதிக்கு வருகிறது. உள்நாக்கின் தன்மையை சோதிக்கிறது. இது பூஷா என்ற நாளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். அனைத்தும் நன்மையாகவே நடத்துகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. அனைத்து வேலைகளும் நன்மையாக நடக்கிறது. இங்கிருந்து நேரே புருவ மத்திக்கு செல்கிறது. புருவ மத்திக்கு சென்று சகசிராரத்தில் அடங்குகிறது. சகசிராரத்தில் அடங்கி செந்தர கலை என்று சொல்லியிருக்கிறோம். அந்த கலை குளிர்ச்சியின் தன்மையை கொடுக்கிறது. காரணம் சிவன் அக்னியின் தன்மை. சிவன் அக்னியின் தன்மை. ஆகவே அந்த சித்திரக்கலையானது சகசிராரத்திற்கு சென்று அங்கே குளிர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ஆனால் யோக சித்தாந்தத்தின்படி இடை பிங்களை சுழுமுனைகளை முதுகுத்தண்டின் மேல் ஒன்றாக ஏறுவது வழக்கம். இது அங்கே சென்று குளிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் யோகத்தின் சக்தி எழக்கூடிய காலத்திலே அக்னியாக தான் எழும். ஒரு ராக்கெட்டை விண்வெளியிலே பறக்க விடுகிறார்கள். பறக்க விட்ட முன்பு 1 2 3 4 5 6 7 8 9 இலக்கம் தலைகீழாக சொல்வர்.
9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 என்றால் பறக்க ஆரம்பிக்கும். அதன் பின்பகுதி அக்னி பிழம்பை கக்கிக் கொண்டே போகும். இது யோக சித்தாந்தம். ஆனால் இங்கே சந்திரகலை 364 கலைகள், ஒன்று கூடலாம் குறையலாம். இது சாந்தமாக சகசராரத்தில் அடைகிறது. எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத தனித்தன்மை இதற்குண்டு. ஏன் எந்த கிரகத்திற்கும் இல்லாத கோளுக்கும் இல்லாத தனித்தன்மை? சனி என்ற கோளின் பகுதி ஒரு மனிதன் மேல் விழும்போது அவனுடைய நாட்கள் நன்றாக கூடி வருமாயின் அவனுடைய திரேக சக்திகள் விரிவாகி ஞானமடைந்து சிவத்தின் கோலை அடைவான், சிவத்தின் தண்டத்தை அடைவான், சிவனின் உடுக்கையை அடைவான், சிவனின் நடனத்தை கற்பான். ஆகவே இந்த பூஷத்தின் கால் அந்த நாள் இத்தகைய வேலைகளை செய்கிறது. நேராக சகசராரம் கண்டுவிட்டது. அடுத்து சனியுடைய கோள்படி அனுராதா என்ற கூடிய நட்சத்திரம், அனுராதா என்ற நாள். அந்த நாளில் இதே ஸ்லோக வரிகளை மனனம் செய்யின். அந்த மனனம் செவ்வாய் என்ற கோளோடு இணங்கி, செவ்வாய் என்ற கோளோடு இணங்கி சனி என்ற கோளோடு இணைந்து, அனுராதா என்ற நாள் செவ்வாயோடு கூடுகிறது. அது சனி என்ற கோளோடு இணைந்து சிவனை நோக்குகிறது. இந்த செவ்வாயின் கோள் தன்மை அதே இடது தொடையிலிருந்து துவங்கி ஆண் அல்லது பெண் குறி வழியே சென்று நாபியை அடைந்து மீண்டும் பெண் அல்லது ஆண் குறிக்கு முன் வந்து இறங்கி பிட்டத்திற்கு பின் சென்று ஆசனவாயின் நடுப்பகுதியை நின்று அந்த சக்தியானது தானே தபஸ் செய்து நமக்கு தெரியாது, முதுகுத்தண்டு வழியாக வேகமாக ஏறுகிறது. ஏறக்கூடிய காலத்தில் முதுகுத்தண்டின் ஒவ்வொரு 8 என்ற இலக்கம், 8 என்ற இலக்கம் இது போன்றிருக்கும். அதை குறுக்கு வாட்டத்தில் வரைந்து பாரும். அதனுடைய அடுக்குகள் தான் முதுகுத்தண்டு. அந்த ஒவ்வொரு இலக்கத்திலும் இந்த செவ்வாய் என்ற கோள் நின்று தபஸ் செய்து முதுகுத்தண்டு வழியாக கழுத்து பாகத்தை அடைந்து, கழுத்து பாகத்தின் பின்பகுதி அங்கு ஆதிபராசக்தியை தொழுகிறது. ஆதிபராசக்தியை தொழுகிறது. கழுத்தின் பின்பகுதி. ஏன் கழுத்தின் பின்பகுதியில் இருந்து அந்த ஆதிபராசக்தி, அந்த சக்தி, நாம் பூஜை செய்த அந்த சக்தியானது தொழுகிறது என்றால், இந்த யோகத்தின் நிலைக்கு அக்னிதான் தேவை. யோகத்தின் நிலைக்கு அக்னிதான் தேவை. முன்னம் சந்திரன் எழுந்து குளிர்ச்சி செய்திருக்கிறான். எதற்காக குளிர்ச்சி செய்திருக்கிறான் என்றால், துரியோதனன் மாதிரியான, துச்சாதனன் மாதிரியான நபர்கள் சாபம் பெற்று திரௌபதியினால் நற்கதி அடைந்தனர். நம் முன்னோர்களும் பிதுர் தேவதைகளும் இல்லத்து தேவதைகளும் கூட சில நேரத்தில் சாபம் அளிப்பது உண்டு. அதுகள் நிவர்த்தியாகி அந்த பாபத்திலிருந்து விடுபட்டு விருத்தியாவதற்காக சந்திரன் கோள் சிரசிலே வந்து சாந்தத்தை கொடுக்கிறது குளிர்ச்சியான நிலையில். இந்த செவ்வாய் கோள் முதுகு தண்டிய வழியாக ஏறி பின்கழுத்தில் நின்று ஆதிபராசக்தியின் நிலையை தொழுகிறது. ஆதிபராசக்தியின் நிலையை தொழக்கூடிய காலத்தில் அந்த ஆதிபராசக்தியான அன்னை தானே 6 முகங்களோடு கூடி பெண் உருவத்தோடு இருந்து
இந்த அக்னிதனை முன்னம் கூட்டியே சந்திரகலை 364 இணைக்கிறாள். இது அக்னி தத்துவம். இதுதான் யோகாந்தத்தின் சித்தம். அப்படி செய்யக்கூடிய காலத்திலே நரம்பு வழியாக மண்டலங்கள், நரம்பு மண்டலங்களிலே போகக்கூடிய குருதிகள் சீரான வழிகளில் போகிறது. பகையோரை வெல்லும் சக்தி வருகிறது. பகையோரை வெல்லும் சக்தி, இசையின் தன்மையால் இறைவனை பாடும் சக்தி, வழக்கினால் வரக்கூடிய பிரச்சனையின் தத்துவம் சீராகிறது. திருமாங்கல்யத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் விலகுகிறது. அது அனுராதா என்ற நாளின் தத்துவம். அது செவ்வாய் என்ற கோளோடு கூடி சனிக்கோளோடு இணைந்து சிவனை பிரார்த்திக்கிறது. இந்த தத்துவம் அனுராதாவில் இருக்கக்கூடிய காலத்திலே திருமாங்கல்யத்திலே இருக்கக்கூடிய சாபங்கள் விலகுகிறது. திருமாங்கல்யத்தில் வாசம் செய்வது தரும தேவதை, மகாலட்சுமி, இதுகள் இணைந்த ஆதிசக்தியோடு இருக்கிறது. ஆனால் கழுத்து பகுதியில் பின்னே இருக்கக்கூடிய காலத்தில் அன்னையானவள் 6 முகங்களோடு, அன்னையானவள் என்பது ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி 6 முகங்களோடு தபஸ் செய்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறாள். 6 சிரங்களோடு 12 கரங்களோடு 12 இலக்கங்களில் வருகிறாள். அப்பொழுது சுக்கிரகலை 64 பெறப்படுகிறது. 64 கலை. முன்னே சொன்ன சந்திரன் வளர்வதும் தேய்வதும். இது ஒவ்வொருடைய ஆற்றல். சுக்கிரகலை 64. ஆண் கலை அந்த உடல், பெண் கலை அதில் ஒன்று. 64இல் 2 கலைகள், ஆண் ஒன்று பெண் ஒன்று. அந்த மீதி உள்ள 62 கலைகள் ஒரு உடலிலே இருந்து ஆணோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் சிசுவின் அவதாரம். அப்பொழுது சுக்கிரன் என்ற கோளோடும் இந்த செவ்வாய் என்ற கோள் இணைகிறது. இணையக்கூடிய காலத்தில் ஆதிபராசக்தியானவள் இந்த பின் கழுத்து பாகத்திலே தபஸ் செய்யக்கூடிய காலத்தில் அன்னை ஆதி பராசக்தியானவள் ஆதிலட்சுமியை அக்னியோடு கூடி மஞ்சள் திரவத்தினால் அந்த சகசிராரத்திற்குள் அக்னி பிரவாகமாக ஊடுருகிறாள். ஏற்கனவே சந்திரனின் குளிர்ச்சித்தன்மை உண்டு. இது இந்த ஸ்லோகங்களை மனனம் செய்யக்கூடிய காலத்தில் தொடை பகுதியிலிருந்துதான் மேலே செல்கிறது. இப்படி செல்லக்கூடிய காலத்தில் ரோகத்தின் நிவர்த்தி ஷத்வோ ரோக வில்லங்க நிவாரணி. ரோகத்தின் தன்மை பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு அதை சீர் செய்து பிரம்மனால் கூட செய்ய இயலாது. அதற்காக தான் இந்த ஸ்லோகத்தின் வழியே சக்தியானது நேரே சென்று விஷ்ணுவின் நாபியை தொட்டு அங்கிருந்து ஆதிசக்தியின் பிரவாகத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாமரை தண்டு வழியே பிரம்மத்தை தொழுவது. அந்த மாதிரி வில்லங்கமான விவகாரங்களை ஒன்றிணைத்து அந்த ரோகத்தை நிவர்த்தி செய்வது. இதற்கு
அனுராதா நாள் என்பது ஒன்று சிறப்பானது. அனுராதா நாள் என்பது ஒன்று சிறப்பானது. அதற்கு முன்னம் சொல்லப்பட்ட அந்த வரி ஸ்லோகங்கள் போதுமானது. ஓம் என்று கடைசியில் நம என்று முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த யாகத்தின் தன்மையோடு கூடி செய்யக்கூடிய காலத்தில் அந்த புகையானது கருப்பு மண்டலமாகி அங்கே நின்று, அங்கிருந்து அந்த கருப்பு புகை மண்டலம் அது ஒரு சில நிமிடங்கள் இருந்து சிவனை தரிசித்து பின் ஆதிசக்தி இடத்திலே அருள் பெற்று அந்த யாகத்திற்கு திரும்ப வரும். இதுகளை நம் சாதாரண கண்களால் உற்று நோக்க இயலாது. இந்த உவப்பொருள்களை விடுத்தே யாகத்திற்கு தேவையான இரும்பு, பட்டு, வன்னி, எள் இது போன்றதை விடுத்து சாதாரணமாக செய்யலாம். வேறு ஏதும் தேவையில்லை. இந்த 3 வகையான எண்ணெய்களால் எள்ளை கொண்டு சிறு சிறு உருண்டைகளாக சாதத்தை செய்து வைத்திருப்பீர்கள். அதை அக்னியில் இட்டுவிட வேண்டும். அக்னி அக்னியோபவந்தி என்று செய்யக்கூடியவர்களுக்கு இது, அக்னி இல்லாதவர் செய்வர்களுக்கு இது தேவையில்லை. அடுத்து உத்தரட்டாதி என்ற நாள், அன்று செய்யக்கூடிய காலத்தில் இந்த நாளானது சனி என்ற கோளோடு நேராக சம்பந்தப்பட்டிருக்கிறது. சனி என்ற கோளோடு நேராக சம்பந்தப்பட்டிருக்கிறது. நேராக சம்பந்தப்பட்டிருப்பதால் இது மனிதனின் இடபாகத்தை ஆட்கொள்கிறது. இடபாகத்தை ஆட்கொண்டு தெற்கு பாகத்திலே இருக்கக்கூடிய கழிவான ஆயுசுக்கு விருத்தி இல்லாத தன்மையை ஆதிபராசக்தியின் வழியாக நிவர்த்தி செய்து இடபாகத்துக்கு அனுப்புகிறது. இப்பொழுது உத்திரட்டாதி நாளில் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த நாளானது சனியோடு கோளோடு இணைந்து சனி என்ற ஒரு கோள் சந்திரகோளோடும் சூரிய கோளோடும் சந்திரனுடைய கோளோடும் சூரியனோட கோளோடும் சேருகிறது. சனி என்ற கோளுக்கு இத்தனை தத்துவங்கள் ஒரே நேர்பார்வையில் சேருகிறது. ஒரே நேர்பார்வையில் முதல் மையம் சந்திரகோளோடு சேர்கிறது. இந்த சந்திரகோளின் தன்மை பெண் ஆண் இடது துடைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திரனோடு சேரக்கூடிய காலத்தில் பித்ருகளால் வந்த சாபமானது சிலது குறையை நீக்கப் பெறாது. அதற்கு எந்த கோளின் அதிகாரமும் இல்லை. சூரிய கோள் அதிகாரம் மட்டும்தான் உண்டு. அந்த கோளையும் மீறி அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக சந்திரக்கோள் இதை நிவர்த்தி செய்கிறது. சந்திரக்கோளின் தன்மை என்ன என்று கேட்டால், ஒரு இல்லத்திலே ஆண்கள் வாரிசு இருக்கும். இறந்தோருக்கு இறந்த நாள் கொண்டாடி சாரதாதி திதிகளை கொடுப்பர். ஆண் வாரிசு இல்லாத இல்லத்தில் பெண்கள் இருப்பனர். அந்த பெண்கள் இந்த தகுதியை அடைவதில்லை. சாரதாதி திதிகளை பிதர்களுக்கு கொடுக்கும் அதிகாரம் இல்லை. ஆகவேதான் அனைத்து யஜ்ஞங்களிலும் தர்பையை விடுவர். மோதிரத்திலே தர்பை போடுவர். ஒரு பெண் தர்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். அது பெண் உருவமானது தர்பை. யஜ்ஞங்கள் நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. கணவன் திருமணையில் அமர்ந்திருப்பான். யோக சித்தாந்தத்தின்படி வைஷ்ணவ தத்துவத்தின்படி தெங்கலை வடகலை என்ற தத்துவத்தின்படி மனைவியானவள் முதுகுக்கு பின்னே இருந்து தர்பையை வலதுகரங்களால் பிடித்துக்கொண்டு கணவனை தொட வேண்டும். இது யஜ்ஞத்தின் கோட்பாடு. அப்பொழுது அந்த சக்திகள் அனைத்தும்
அந்த ஆண் உடல் பெறுகிறது. அதுபோன்றே பெண்ணானவள் இந்த திதி என்று சொல்லக்கூடிய சாரதாதி ஆவிர்வாகத்துக்கு தகுதியற்றவள். அந்த தகுதியை சனி என்ற கோள், நமக்கு சனி என்றால் படிக்காது, இது சனியுடைய ரகசியம். சனி என்ற கோள் அந்த பெண்ணுக்கு அந்த தகுதியை கொடுக்கிறது. சூரிய பிதுர்மண்டத்தால் போகாத சாபத்தை நாம் கொடுமையான கோள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த சனி என்ற கோள் சந்திரன் கால் வழியாக ஆதிசக்தியை வைத்து அந்த சந்திரனும் ஆதிபராசக்தியை தொழுது ஒரு பெண்ணின் துடைபாகத்திலிருந்து அந்த பாபத்தை விலக்கி திதியாதி தர்ப்பணத்தின் ஆகுதியை சந்திரன் வழியாக எடுத்துச் செல்கிறது. இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு, உத்திரட்டாதி நாளின் சிறப்பு. ரேவதிக்கு முன்னாள் உத்திரட்டாதி நாள். இத்தனை சிறப்பு, இத்தனை கர்மத்தின் சிறப்பு சனிக்கோளுக்குண்டு. சனிக்கோளுக்குண்டு. அந்த சனியின் வாகனமான எருமை இந்த அவிர்வாகத்தை கொடுத்தோ இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பவர்களை பார்த்து வணங்குகிறது. எது? எருமை. எதற்காக எருமை வழங்குகிறது? ஈசனின் ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய, ஓம் அசிவாய மந்திரங்கள் அதை கட்டுப்படுத்தி வைக்கிறது. அப்பொழுது யமனின் கூற்று தனியாக நிற்கிறது, எருமையின் கூற்று தனியாக நிற்கிறது. மேலுலகத்தில் உள்ள ஷாரா நதிக்கு முன்னம் அந்த பாசைக்கயிறு நின்று போகிறது. ஷாரா நதிக்கு முன்னம் ஒவ்வொரு பிராணனும் ஷாரா நதியை கடந்து யமபட்டணத்துக்குள் சென்று விட்டால் மீண்டு திரும்பாது. இதுகள் அடங்கக்கூடிய கோள் சனி. இதுகளை அடக்கி ஆள்பவள் ஆதிபராசக்தி. யார் வழியாக அடக்கி ஆள்கிறாள்? சனி கோளின் வழியாக உத்திரட்டாதி என்ற நாளை வைத்து. அதற்கு ஆதாரமாக இருப்பது சனியோட கோள் நேரடியாக சந்திரனை நோக்குவது. ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரம் காயத்ரி இல்லை என்பார். இங்கே அங்கீகாரம் ஆதிபராசக்தி அருள்கிறாள். இங்கே அங்கீகாரம் ஆதிபராசக்தி அருள்கிறாள். இதுதான் வேதாந்தம், இதுதான் சித்தாந்தம். இது அனைத்தும் சைவத்திற்குள்ளே சென்று சைவ சித்தாந்தத்தில் மூழ்கி வைஷ்ணவ சித்தாந்தத்தில் மேலேறி இதுகளை ஒன்று கூட்டி சந்திரன் வழியாக ஆதிசக்தியானவள் ரோக வில்லங்க நிவாரண நவராசவாத நவக்கிரகோ நவக்கிரகோ சரஸ்வதி லட்சுமி சக்தி பூஜா ஸ்லோக காளிகே காளி துர்கே என்று முடிவுக்கு கொண்டு வருகிறாள். அடுத்து இந்த சனியான கோள் முதலில் சந்திரன் என்ற கோளோடு தொடர்பு, பின் சூரியனார் என்ற கோளோடு தொடர்பாகிறது, பின் சூரியனார் என்ற கோளோடு தொடர்பாகிறது. எதற்காக சூரியனா என்ற கோளோடு தொடர்பாகிறது? எந்த ஒரு யாகங்கள் செய்யினும் பூமிதானம், பலிதானம், விஸ்வதானம், அஷ்டதிக்கு பூஜை, அஷ்டதிக்கு பாலகர் குபேர பூஜை செய்ய வேண்டும். இதுகளுடைய மொத்த சக்தியை சூரியக்கோள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. சூரியக்கோளால் அனைத்து தின்பண்டங்களும் வளர்கிறது.
அதன் தத்துவத்தை பாரும். கார்பன் டை ஆக்சைடு அந்த ஓரின தாவரத்திற்கு மருந்தாக கொடுக்கிறது சூரியன். நாம் விடுவது ஆக்சிஜன், மரங்கள் உட்கொள்வது கார்பன் டை ஆக்சைடு, அது வெளிவிடுவது ஆக்சிஜன். அந்த தத்துவத்தை அதற்கே உணவாக மாற்றுவது இந்த சூரியன். இந்த கலவையை வைத்துதான் ரசாயன கலவையை மனிதன் கண்டுபிடித்தான். ஃபெர்டிலைசர், உரம். அங்கிருந்து நாம் சுவாசிக்க வேண்டியது மனிதன், இங்கிருந்து உபபொருளாக அது சுவாசிக்க வேண்டியது. அதன் தன்மையை மாற்றிக் கொடுப்பது சூரிய கோள். இது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் அனைத்து நாட்களிலும் மழை நீரிலே இருக்கக்கூடிய ரசாயன தத்துவத்தை வேர்களுக்கு அனுப்புவது இந்த சூரிய கதிர்கள். ஆகவேதான் இதை பித்ரு தேவதை என்று சொல்லியிருக்கிறான். அந்த சூரியனோட கோளின் தத்துவத்தை சனீஸ்வரன் அடைந்து பித்ருகளின் பூஜைகளை, தாத்பரியத்தை பிரணவம் என்ற ஓம்காரமாக மாற்றிக்கொண்டு ஓம் நமச்சிவாய நமஹா, ஓம் சிவாய நமஹா, ஓம் சிவாய நமஹா என்பதை கூட்டி உத்திராட்டாதி என்ற நாளிலே இதை செய்யக்கூடிய காலத்தில் துடை பகுதியிலிருந்து புறப்பட்டு நேராக சூரிய கதிர்கள் வழியாக சூரிய மண்டலத்தை அடைந்து தற்போது உள்ள பித்ருகளின் கையிலே இந்த சக்தியை அளித்து அங்கு நல்வரம் வாங்கி திரும்புகிறது. இதை ஏற்க மாட்டீர்கள், உண்மை. புரட்டாசி அமாவாசை என்றும் ஆலயம் என்பார். புரட்டாசி அமாவாசை என்றும் ஆலயம் என்பார். அன்று அனைத்து இல்லங்களில் இறந்தோருக்கு திதி கொடுப்பது வழக்கம். இந்த காரியத்தை இந்த உத்திரட்டாதி என்ற நாளில் சூரியனை வைத்து சனி கோளும் இந்த இரண்டு கோள்களும் சிவனை தரிசித்து துடைப்பகுதியிலிருந்து புறப்பட்டு சூரிய மண்டலத்தை அடைந்து பிதர்களுக்குண்டான நிலைகளை சீர் செய்து அதற்குண்டான ஆகுதி வாசனையால், உஷ்ணத்தால், நீச்ச வஸ்துக்களால், இப்போ மீன் சமைத்தால் நீச்ச வஸ்து அதனுடைய வாசனை, சர்க்கரை பொங்கல் அதனுடைய வாசனை, நெய் பொங்கல் அதனுடைய வாசனை, மிளகு பொங்கல் அதனுடைய வாசனை, அசைவ உணவு அதனுடைய வாசனைகளை பித்ருலோகத்திற்கு எடுத்துச் செல்கிறது. இது சாபத்தின் நிலையை குறைக்கிறது. ஒன்றும் வேண்டாம், மகாபாரதத்தை அறிந்திருப்பீர். அதில் அமாவாசை திதி கண்ணன் கொடுப்பதாக ஐதீகம். போர் நடக்கவில்லை, போர் நடக்கப் போகின்றது. ஆயுத பயிற்சிக்காக அந்த பூஜையை செய்கிறார்கள். அப்போது கண்ணன் தீர்மானித்து விட்டான், இரண்டு தரத்தாலும் மாளப்போகிறார்கள். மாண்டவர்கள் இல்லத்திலே துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய காலத்தில் அந்த அவிர்வாகமான தித்தியான சாரத பிண்டத்தை கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே கண்ணன் சனியை நிறுத்தி, சனி கோளை நிறுத்தி, உத்திரட்டாதி நாளை அழைத்து, சூரியனை அழைத்து, சிவனை ஷாரா நதி தத்துவத்திலே அழைத்து அங்கு வைத்து பிரம்மத்தை நிலையாக நிறுத்தி தன்னுடைய கைகளிலே எள்ளை ஏந்தி இருபாலரும் அழியப் போகின்றார்கள் என்று சொல்லி அந்த அவிர்வாகத்தின் பிண்டத்தை ஆதி பராசக்தி கைகளிலே விடுகிறான். பாப விமோசனம்.
அனைத்து உயிரினங்களையும் ஆட்கொள்வது இந்த சனீஸ்வர தேவதை தேவன். இப்படி ஒரு அற்புதமான சக்தி இந்த கோளான சனிக்கு உண்டு. நாட்கள் பூஷம், அனுராதா, உத்திரட்டாதி என்ற நாட்களிலே இது நடக்கப்படுகிறது. இந்த யஜ்ஞம் செய்வோர் இது தேவையில்லாத விஷயம் செய்ய வேண்டியதில்லை. அதுகளை முடித்து கருப்பு துணியிலே கட்டி ஓடும் நதியிலே விட்டுவிட வேண்டும். உடனே கூவத்திலே விடலாமா என்று கேட்கலாகாது. ஓடும் நதி எங்கேயாவது ஓடிக்கொண்டிருந்தால் விட்டுவிட்டால் நதி வழியாக நதி மூலம் கொண்டு ரிஷி வழியாக ரிஷி மூலம் கண்டு பிதர்களை சென்றடையும். அங்கு செல்லும் வரை அந்த ஆகுதியை அன்னை ஆதிபராசக்தி பல மைல்கள் தனது தலையிலே சுமந்து கொண்டு அங்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கிறாள். இது சனிக்கோளின் மகா தத்துவம். இந்த தத்துவம் யோக சித்தாந்தத்தை அருள செய்ய வல்லது. ஒரு மனிதன் ஷாரா நதி வரை செல்ல முடியாது. சாந்திபினி மகன் கண்ணனுடைய குரு நீரிலே அடித்துச் செல்கிறான். முதலை ஒன்று உண்டு விழுகிறது. இல்லை, எப்படியோ உயிர் நிறுத்துகிறான் என்று எடுத்துக்கொள்வோம். அவனுடைய மனைவி சுசீலை லீலாவதி என்பவள் இவனை கண்டு சிறு குழந்தையாக சென்றபோது தியானிக்கிறாள். அவன் ஓலையை எடுத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். நெருப்பு வண்டமாக தெரிகிறான். நெருப்பு வண்டமாக தெரியும் கூடிய காலத்திலே சிறு குழந்தை இடது காலை கீழே வைத்து வலது காலை மடிமேல் போட்டு அக்காலை ஆட்டிக்கொண்டு அந்த ஓலை சுவடிகளை படைக்கின்றது. திடீரென்று பார்த்தால் சனி என்ற கோள் அவனது பாதத்தை தொட்டு வணங்குகிறது. யாருடைய பாதத்தை? சிறு குழந்தை கண்ணனின் பாதத்தை. கண்களை நிமிட்டு பார்க்கிறாள். ஈதென்ன விந்தையாக இருக்கிறது, இந்த குழந்தை அக்னிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு கோளும் வந்து தொட்டு வணங்கி செல்கிறது. ஆனால் சனீஸ்வரன் எந்த விதமான ஒரு ஆயுதங்கள் அல்லாது அவனுடைய பாதத்தை வருடி சேவித்துக் கொண்டு போகிறான் என்றால் இந்த கண்ணனை பிடித்தால் சனி இவனுக்குள்ளே அடக்கம். சனி என்ற கோள். இந்த நாள் இந்த கோள் ஷாரா நதியை கடந்து செல்லும் உபாயத்தை கொடுக்கும். இந்த நாட்கள் இந்த கோள் ஷாரா நதியை சென்று கடக்கும். கடந்து சென்ற உயிர்தனை மீட்டு வந்தான் கண்ணன். இறந்த காலம் வேறு, அவன் உயிர் பெற்ற காலம் வேறு. 5 வயதில் இருந்தான் என்று வைத்துக் கொள்வோம். 21 வயதில் வந்தான் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவனுடைய உடலின் மாற்றங்கள் எப்படி இருக்குமோ அந்த காலத்துக்கு தகுந்த உடலின் மாற்றத்தோடு அன்னையிடத்திலே ஒப்படைத்தான். அதற்கு உதவியது உத்திரட்டாதி என்ற கோள். உத்திரட்டாதி நோய்கள் அனைத்துமே அறுபடுகிறது. விகாரங்கள் அனைத்துமே அறுபடுகிறது. ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. ஆத்மானந்த அனுபூதி கிடைக்கிறது. பாஞ்சசன்யத்தின் கர்ம வினைகள் தீருகிறது. கீதா உபதேசத்தின் தன்மை தானாக வருகிறது. இது சனிக்கோளுடைய சிறப்பு. இந்த சனிக்கோளை தான் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு ஆதிபராசக்தி அருளை வாரி 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 விஷ்ணு வழியாக கொடுக்கிறாள். விஷ்ணு அதை அறிந்து விட்டான். அறிந்து தன்னாயுள் கலிவரை இருக்க வேண்டும். நீ பிரளயத்திற்கு போகக்கூடிய காலத்திலே நான் கண்ணனாகி இருந்து உள்ளுக்குள்ளே வாங்கிக் கொள்கிறேன் என்று சமத்தாக வரத்தை பெற்றுக்கொண்டாள். அதனால்தான் ஓம் விஷ்ணு விஷ்ணு நவரசபாத நவரச பிரணவ ஸ்லோகோ சக்தி நவபாஷான நவரசபாத சத்வோதேவி ரோகவில்லுங்க நிவாரணி நவரசபாத நவக்கிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி
பூஜா ஸ்லோக காளி காளிகே காளி துர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறாள். அனைத்தும் இவளுக்குள் அடக்கம். இரும்பு இவளுக்குள் அடக்கம், கருப்பு பட்டு இவளுக்குள் அடக்கம். அனைத்தும் ஆதிபராசக்தியின் சுரூபம். வில் போன்ற குறி இவளுக்குள் அடக்கம். வன்னி சமத்து ஆதிபராசக்திக்குள் அடக்கம். எள் ஆதிபராசக்திக்குள் அடக்கம். நீலக்கல் ஆதிபராசக்திக்குள் அடக்கம். கருங்குவளை மேற்கு திசை கிழக்கு திசை அனைத்தும் இவளுக்குள் அடக்கம். யோகத்தை செய்யக்கூடிய காலத்திலே காற்றின் அழுத்தம் சரியாக வராத போது காற்று அந்த நரம்பு மண்டலத்திற்குள்ளே புகுந்து கொள்ளும். அது தொடையை தாக்கி தொடை பிடிந்து சாவதுண்டு. அதற்கு வாதத்தின் தன்மையை சீர் செய்வது இந்த அன்னை ஆதி பராசக்தி. அனைத்துக்குள்ளும் இவள் இருக்கிறாள். இவளை தினமும் சரியாக தொழுவது யார் தெரியுமோ? யாராக இருக்கும்? யமன், எருமை, இவர்களுக்கே அதிதேவதையான காகம். ஆதிபராசக்தியை பூஷா அனுராதா உத்திரட்டாதி நாட்களில் ஒற்றை கண்டால் தொழுகிறது. யார் தொழுவது? காகம். எதற்காக ஒற்றை கண்ணால் தொழுகிறது? கானகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே ராமன் மடிமீது சீதா பிராட்டி படுத்திருந்தாளாம். ஒரு அரக்கன் காகன் உருவத்திலே வந்து சேர்ந்தான். அப்பொழுது படுத்திருந்த சீதா பிராட்டியை ரசித்தது அந்த காகம். அதற்கு ஒரு அலாதி இன்பம் ஏற்பட்டது சீதா பிராட்டி மேல். காகத்தின் உருவு கொண்டு மார்பகத்தின் மேல் குத்தியது. குத்திய போது பலமுறை ராமனானவன் விரட்டி அனுப்பினான். தந்தையாயிற்றே அந்த அரக்கனுக்கு தந்தை, மனிதனுக்கும் தந்தை, தேவர்களுக்கும் தந்தை ராமன். விரட்டினான், கேட்கவில்லை. பலமுறை வந்து இடது மார்பகத்தை குத்தினான். இரத்தம் பீரிட்டு வந்தது. இரத்தம் பீரிட்டு வந்து பாலாக சென்றது. அந்த நேரம் தர்பையை எடுத்து அந்த காகத்தின் கண்ணிலே இறைந்தான். கண் குருடானது. அப்பொழுது அந்த காகம் வேண்டியதாம், நான் கண் ஒளி பெற வேண்டும். ராமன் சொன்னானாம், கண் ஒளி வராது, இந்த ஒற்றை கண் ஒளி பெற்றே இருக்க வேண்டும். அப்படி ஒளி பெற்று இருக்க வேண்டுமானால் என்னுடைய தாயான ஆதிபராசக்தியை தினமும் தொழ வேண்டும். இப்பொழுது ஆதிபராசக்தியை யார் தினமும் தொழுவது? மனிதன் தொழுகிறானா? அவள் எழுந்துக்கக்கூடிய காலம் எது தெரியுமோ? 2.25 மணி தினமும். நித்திய காலை பூஜைகள் 6க்குள் நடக்க வேண்டும். 2 மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3, 4க்குள் அனைத்து பூஜைகளும் நடக்க வேண்டும். 4:30, 6 அதிகாலை மற்ற பூஜைகள் நடக்க வேண்டும். அந்த காலத்திலே அன்னையை ஆதிபராசக்தியை இந்த காகம் தொழுகிறது. இந்த காகத்தின் தன்மை பூஷம் என்ற நாளிலும் அனுஷம் என்ற நாளிலும் உத்திரட்டாதி என்ற நாளிலும் சனியோடு கூடி சக்தியை பெற்று ஆதிபராசக்தியை காகம் வணங்குகிறது. நாம் வணங்குவதற்கென்ன, விஷ்ணு வணங்குகிறான். ஆகவே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது முற்றி அடுத்த கோடுக்கு செல்வோம்.